இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. பிளானை சொதப்பி ஆப்பு வைத்த பவுலர். வேதனையில் ரோஹித் சர்மா. உண்மையை உடைத்த சான் பொல்லாக். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா படுமோசமாக தோற்ற நிலையில் பிரசித் கிருஷ்ணா செயலால் கேப்டன் ரோஹித் சர்மா வேதனையில் இருப்பதாக முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் சான் பொல்லாக் கூறியிருக்கிறார். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 245 ரன்கள் எடுத்தது. அடுத்து தென்னாப்பிரிக்கா பேட்டிங் செய்த போது இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் பிரசித் கிருஷ்ணா மற்றும் சர்துல் தாக்கூர் படுமோசமாக வீசினார்கள். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் ஆஃப் சைடு பந்து வீசாமல் லெக் திசையில் பந்து வீசினர். அதனால் தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்கள் எளிதாக ரன் குவித்தனர். இதையடுத்து மூன்றாம் நாள் ஆட்டத்தின் போது பிரசித் கிருஷ்ணா லெக் திசையிலேயே பல பந்துகளை வீசி ரன்களை வாரி இறைத்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் பிரசித் கிருஷ்ணா ஒரே ஓவரில் 3 பந்துகளை லெக் திசையில் வீசினார். அதை பார்த்த ரோஹித் சர்மா இடுப்பில் கை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். இந்த காட்சி ரசிகர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அனுபவ வேகப்பந்து வீச்சாளரான சான் பொல்லாக் அதை பற்றி விவரித்து இந்திய அணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உண்மையை வெளிப்படுத்தினார். பொல்லாக் கூறுகையில், இரண்டாவது நாள் ஆட்டம் முடிந்த பின்னர் இந்திய அணி பந்து வீச்சாளர்களிடம் லெக் திசையில் பந்து வீசக்கூடாது என கூறப்பட்டிருக்கும். ஆனால் அதை பிரசித் கிருஷ்ணா கேட்டு செயல்படவில்லை. மூன்றாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை விரைவாக ஆல் அவுட் செய்தால் இந்திய அணிக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதை பிரசித் செய்யவில்லை என ரோஹித் சர்மா நினைத்து இப்படி இடுப்பில் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். இந்த போட்டியில் பிரசித் கிருஷ்ணா முதல் இன்னிங்ஸில் 20 ஓவர்களில் 93 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். சர்துல் தாக்கூர் 19 ஓவர்கள் 101 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார். தென்னாப்பிரிக்க முதல் இன்னிங்ஸில் 408 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்த இரண்டாம் இன்னிங்ஸில் ஆடிய இந்திய அணி 131 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்க ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 32 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது.